வணக்கம். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில ஒரு நன்றி உரை ஆற்றுறது என்னோட வாழ்நாள் பாக்கியமா தான் நான் கருதுறேன். இது மிகைப்படுத்தி பேசல, இது நிதர்சனமான உண்மை. சரிங்களா? இப்போ ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நான் ஒரு இரவுல வாங்கிக்கிறேன். எழுத்தாளர் வெங்கடேசன் ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. ஏன்னா ஏன் இதை வாழ்நாள் பாக்கியம் சொல்றேன்னா, யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்க நம்ம சொல்லுங்க. யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போக தகுதியானவங்க? நமக்கு இது தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்களேன். சொர்க்கத்துக்கு போக தகுதியான என்னென்ன இருக்கு தகுதி? எல்லாம் சரி இல்ல, என்ன நார்மலா சொல்றது இல்ல, நார்மலா சொல்றாங்கல்ல சொர்க்கத்துக்கு போற என்ன தகுதி? நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா வெங்கடேசன் ஒரு பேசின பேச்ச பதிவு கேட்க முடிஞ்சு. அவர் சொன்னார் 5 விஷயம் பண்றவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்லி நம்ம தமிழ் மரபு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, குளம் வெட்டுபவன், கேட்டுங்க ஃபர்ஸ்ட், குளம் வெட்டுபவன். அடுத்து நீர்வழி சாலை பாதை அமைப்பவன். அடுத்து பாத்தீங்கன்னா பொது கிணறு வெட்டுபவன். அடுத்து 4வது விளைநிலங்களை உருவாக்குபவன். அடுத்து 5வது மரக்கன்றுகளை நடுபவன். இவங்க 5 வேலைகள் செய்வறவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்களாம். ஏன்னா எதுக்காக சொர்க்கம்ன்றாங்களா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா இது எல்லாம் செஞ்சுட்டாலே நம்ம வாழ்ற இடமே சொர்க்கமா மாறிடும். அவ்வளவுதான். இதை தாண்டி ஒரு சொர்க்கம் ஒண்ணுமே கிடையாது. இதை செய்யறவன் தான் சொர்க்கத்துக்கு போக சொல்றாங்க. ஏன்னா இன்னொன்னு, இதை செய்யாதவங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்கன்னு அப்ப சொல்லல. ஏன்னா மனுஷன் இப்படி இயற்கைக்கு மாறா எது செய்ய மாட்டான்ற நம்பிக்கை அந்த காலத்துல இருந்துச்சு. ஆனா அது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சுட்டோம். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை இயற்கை. சரிங்களா? இப்ப நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சரிங்களா? இந்த வாய்ப்பு அதனாலதான் சொல்றேன் இது ஒரு மகிழ்ச்சியான தருணம்னு சொல்லி. இன்னொன்னு, இயற்கை நமக்கு முன்னோர்கள் செஞ்சு எழுதி வச்ச சொத்து கிடையாது. நமக்கு நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு பட்டிருக்க கடன். சரிங்களா? இது உண்மையா இல்லையா? அந்த கடனை நம்ம திருப்பி செலுத்துறதுக்கு உண்டான நேரம் இது. அதனால இது எல்லாமே சொல்லி வந்த அனைவருக்குமே நன்றி. ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்ல விரும்பல, ஏன்னா நேரம் அதிகமாகுது. அதனால வந்த அனைவருக்குமே நன்றி கூறி நன்றி, வணக்கம். பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறேன்.